Hi friends, இந்த வீடியோவில் வந்து நம்ம PLSQL non-predefined exceptions பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து predefined exceptionsனால் என்ன, எப்படி ப்ராப்பராக ஒரு எக்ஸப்ஷன் ஹேண்டில் பண்ணுறது, இதை பற்றி நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம non-predefined exception என்னன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம predefined exception பற்றி பார்த்துருந்தோம். ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு வரக்கூடிய எக்ஸப்ஷனுக்குன்னு ஒரு நேம் இருக்கும். அந்த நேமை யூஸ் பண்ணி எனக்கு இந்த மாதிரியான எக்ஸப்ஷன் வந்து இந்த நேமை யூஸ் பண்ணி எனக்கு ஹேண்டில் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்கு லாஜிக் எழுதலாம். ஸோ இப்போது சில எக்ஸப்ஷன்ஸ்க்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸப்ஷன் நேம் இருக்குது. ஓகே, ஸோ மோஸ்ட் ஆஃப் த எக்ஸப்ஷனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸப்ஷன் நேம் கிடையாது. ஸோ அந்த எக்ஸப்ஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதாவது அன்னேம்டு எக்ஸப்ஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றது தான் வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரீடிஃபைன்ட் எக்ஸப்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு விதமாக ஹேண்டில் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம வரக்கூடிய எக்ஸப்ஷனுக்கு நேம் இருக்காது, பட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குன்னு ஒரு எரர் கோடு இருக்கும். ஓகே, அந்த எரர் கோடை யூஸ் பண்ணி நம்ம அதை ஹேண்டில் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு இன்னொரு வே இருக்குது. அந்த வரக்கூடிய எரர் கோடுக்கு நம்ம வந்து கஷ்டமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு எக்ஸப்ஷன் நேம் வந்து செட் பண்ண முடியும். ஸோ ப்ராக்மா எக்ஸப்ஷன் இனிட்ன்ற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம இதை செட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது ரெண்டுத்தை பற்றியுமே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்படி எரர் கோடை யூஸ் பண்ணி எப்படி அதை எக்ஸப்ஷன் வந்து ஹேண்டில் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். இது எல்லாமே நான் வந்து கோட் பண்ணும்போது இதை பற்றி நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு ப்ரொசீஜர் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ரொசீஜர் வந்து பார்த்திங்கன்னா நான் டெஸ்ட் ப்ராக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொசீஜர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 2 டாக்குமெண்ட் இருக்குது. ஓகே, ஸோ எம்ப்ளாயி நேம் அண்ட் ஹையர் டேட். இந்த ப்ரொசீஜரில் வந்து நான் என்ன லாஜிக் எழுத போகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து இதில் ஒரு டேபிளில் வந்து நான் இந்த எம்ப்ளாயி நேம் அண்ட் ஹையர் டேட் இது ரெண்டுத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இன்சர்ட் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நான் ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டேபிள் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ எம்பி டீட்டெயில்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த டேபிளில் வந்து நான் எம்ப்ளாயி நேம் அண்ட் ஹையர் டேட் இது ரெண்டுத்தையும் வந்து நான் இன்சர்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இதில் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இந்த ஹையர் டேட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா நான் வேர்கார்ட் 2 கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டேட்டா பாஸ் பண்ணும்போது ஸ்ட்ரிங்காக பாஸ் பண்ணுவேன். பட் ஆனால் இதில் நான் உள்ளே வந்து இதை நான் டேட்டா கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நான் லாஜிக் எழுதணும். இதை நம்ம டேட்டா கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கப்புறம் நான் இந்த டேபிளில் வந்து நான் இன்செர்ட் பண்ணணும். ஓகே ஓகே ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ப்ரொசீஜர் வந்து நான் கால் பண்ணுறேன். ஸோ எக்ஸிக்யூட் டெஸ்ட் ப்ராக் ஆஃப். ஸோ இதில் வந்து நான் 2 டேட்டா பாஸ் பண்ணுறேன். ஓகே, நான் ஒன்று வந்து ஸ்டீவன் கொடுக்குறேன். ஸோ இன்னொன்று வந்து நான் ஒரு டேட் பாஸ் பண்ணுறேன். ஸோ டேட் ஃபார்மேட் வந்து எனக்கு என்ன ஃபார்மேட்டில் இருக்கணுன்றத நான் இந்த பர்டிகுலராக எனக்கு இந்த ஃபார்மேட்டில் இருந்தால் மட்டும்தான் எனக்கு இன்சர்ட் பண்ணணுன்றதை ஸோ எனக்கு டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் இருந்ததுன்னா எனக்கு எக்ஸப்ஷன் ரைஸ் பண்ணணும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் எனக்கு டேட் ஃபார்மேட் வந்து எல்லாமே வந்து ஸ்லாஷை பேஸ் பண்ணி செப்பரேட் பண்ணியிருக்கணும். டிடி அண்ட் ஒய். ஓகே, இந்த ஃபார்மேட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா டேட் ஃபார்மேட் வந்து எனக்கு இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு இதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து இந்த ஸ்ட்ரிங்கை வந்து நான் டேட்டா கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஒருவேளை எனக்கு ஒய்ல இருந்ததுன்னா எனக்கு எக்ஸப்ஷன் ரைஸ் ஆகிடும். ஸோ இதுக்கு வந்து நான் இந்த டேட்டா கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நான் இங்கே லாஜிக் எழுதுறேன். ஸோ இங்கே வந்து நான் ஒரு ரேண்டமான ஒரு டேட் கொடுத்துக்கிறேன். ஓகே, மந்த், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேட், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இயர். ஓகே, ஸோ இது கொடுத்துட்டு ஸோ இப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ப்ரொசீஜர் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம இன்னும் லாஜிக் எழுதலை. ஸோ ஃபஸ்ட் லாஜிக் எழுதிடலாம். ஓகே, இப்போ எனக்கு இந்த ஸ்ட்ரிங்கை வந்து நான் வந்து இதை டேட்டாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், v_high டேட்டுன்ட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா டேட் டைப்பில் இருக்குது. ஸோ இந்த வேரியபிளில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு டேட்டா கன்வெர்ட் பண்ணி நான் இந்த வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். ஓகே, ஸோ v_high date. ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா toDate ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிவிட்டு ஸோ இதை வந்து நான் டேட்டா கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஹையர் டேட்டுன்ற இந்த பேராமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பாஸ் பண்ணக்கூடிய இந்த ஸ்ட்ரிங் வந்து நமக்கு வரும். ஓகே, ஸோ இதை வந்து எனக்கு இந்த ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இதை அப்படியே நான் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நான் இந்த ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஸோ ஃபஸ்ட் நான் இதை பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது வந்து எனக்கு ப்ராப்பராக கன்வெர்ட் ஆயிருக்கா இல்லையான்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம். v_high dateன்ற இந்த வேரியபிளில் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த டேட்டா கன்வெர்ட் ஆகி ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ இதை நான் க்ரியேட் பண்ணிவிட்டு நான் இதில் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிவிட்டேன், dbms_output. ஓகே, ஸோ கொடுத்துட்டு இதை நான் எகெயின் கம்பைல் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் இந்த ப்ரொசீஜரை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இது டேட்டா கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் இது ப்ராப்பரான வந்து ஒரு டேட் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது கரெக்டாக எனக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இப்போ இதே வந்து நான் ஒரு தப்பான டேட் ஃபார்மேட்டில் கொடுக்குறேன். ஓகே, நான் 23 அதாவது டேட் மந்த் இயர்ன்ற இந்த ஃபார்மேட்டில் கொடுக்குறேன். ஸோ இப்படி கொடுத்துட்டு இதை நான் ரன் பண்ணும்போது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எக்ஸப்ஷன் ரைஸ் ஆகுது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எரர் நம்பர் வந்திருக்கு. மோஸ்ட் ஆஃப் த எக்ஸப்ஷனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எரர் நேம் கிடையாது. ஸோ இப்போ இந்த எக்ஸப்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸப்ஷன் நம்பர் இருக்குது, பட் நேம் கிடையாது. ஸோ இதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம். நம்ம ஒரு எக்ஸப்ஷன் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான எக்ஸப்ஷன் நேம் இருந்தால் தான் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா அதர்ஸ்ன்ற இந்த எக்ஸப்ஷன் ஹேண்ட்லர் யூஸ் பண்ணி நம்ம ஹேண்டில் பண்ணலாம். ஓகே, ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா
இந்த அதர்ஸ்ன்ற எக்ஸப்ஷன் ஹேண்ட்லர் யூஸ் பண்ணி நான் இதை ஹேண்டில் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ எக்ஸப்ஷன். ஸோ வென் எனக்கு வந்து அதர்ஸ் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லர் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து எனக்கு இந்த அதர்ஸ்ன்றது வந்து எனக்கு எந்த மாதிரியான எக்ஸப்ஷன் வந்தாலுமே இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஹேண்டில் பண்ணும். ஓகே, ஸோ இப்போதைக்கு எனக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இதை ஏதாவது எக்ஸப்ஷன் வந்துச்சு அப்படின்னா எனக்கு ஜஸ்ட் எரர் அப்படின்றத பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ இதை அகெயின் நான் கம்பைல் பண்ணிவிட்டு ஸோ இதை நான் ரன் பண்ணுறேன். ஸோ எனக்கு டேட் ஃபார்மேட் கரெக்டாக இருக்கும்போது எனக்கு டேட் பிரிண்ட் ஆகுது. ஸோ இதே நான் அதை தப்பான ஃபார்மேட் கொடுக்கும்போது எனக்கு எரர்ன்றது பிரிண்ட் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல நான் இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இப்போ எனக்கு வந்துட்டு இங்கே அதர்ஸில் வந்து எனக்கு எந்த மாதிரியான எரர் வந்தாலும் இது வந்து ஹேண்டில் பண்ணும். ஸோ இப்போ வரக்கூடிய எரர் என்ன எரர்ன்றதை நான் அந்த SQL கோட் எடுக்கிறதுக்கு எனக்கு SQL கோடுன்ற இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நான் வந்துட்டு என்ன எரர் வந்திருக்குன்றதை அந்த கோடை எடுக்க முடியும். ஓகே, ஸோ இந்த SQL கோடு வந்து பார்த்திங்கன்னா எல்லா எக்ஸப்ஷனுக்குமே வந்து யூனிக்காக இருக்கும். ஸோ இப்போ நான் இதை அகைன் கம்பைல் பண்ணிவிட்டு இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு இந்த எக்ஸப்ஷன் கோடை வந்து எனக்கு அந்த எரர் கோடை வந்து எனக்கு இது பிரிண்ட் பண்ணியிருக்கு. எனக்கு பர்டிகுலராக எனக்கு இந்த எரர் கோடு வந்துச்சு அப்படின்னா எனக்கு இந்த மாதிரியான ரெஸ்பான்ஸை கூட அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்பெசிஃபிக்காக கண்டிஷன் வச்சு நம்ம இதுக்கு லாஜிக் எழுதலாம். ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து நான் இஃப் SQL கோட் வந்து ஈக்குவல் எனக்கு -1843 இருந்துச்சு அப்படின்னா தென் எனக்கு இந்த லாஜிக்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லி நான் அதுக்கு ஒரு கண்டிஷன் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் அதை கொடுத்துட்டு இப்போ நான் அதை ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதில் வந்து நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த எரர் கோட் வந்துச்சு அப்படின்னா எனக்கு இந்த மெசேஜை வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, எனக்கு டேட் ஃபார்மேட் வந்து இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் அதுக்கு ஒரு மெசேஜ் வந்து நான் பாஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ பாஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் அகைன் அதை கம்பைல் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இந்த எரருக்கு எனக்கு இந்த மெசேஜை கொடுக்குது. ஓகே, இன்கேஸ் வந்து எனக்கு வேறு ஒரு எரர் வந்துச்சுன்னா என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஓகே எனக்கு டேட் வந்து ப்ராப்பராக எனக்கு கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த டேபிளில் வந்து நான் இதை இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த டேபிளை இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நான் இந்த டேபிளை வந்து நான் டிஸ்கிரைப் பண்ணி காட்டுறேன். ஸோ டிஸ்கிரைப் இம்பி டீட்டெயில்ஸ் ஸோன்ற இந்த டேபிளை வந்து நான் இதை டிஸ்கிரைப் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 2 காலம் இருக்குது, இநேம் அப்புறம் வந்து ஹையர் டேட் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இநேம் வந்து வேர்கார்ட் 2ல் இருக்குது, இது வந்து டேட் டைப்பில் இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நான் நாட்-நல் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ரெண்டுத்துக்குமே நான் வந்து டேட்டா வந்து பாஸ் பண்ணணும். ஸோ இன்கேஸ் நான் ஏதாவது டேட்டா பாஸ் பண்ணல அப்படின்னா எனக்கு வந்து எக்ஸப்ஷன் ரைஸ் ஆகும். இப்போ நான் இது வந்து நான் இங்கே இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்சர்ட் இன்டூ ஸோ டேபிள் நேம் இம்பி டீடைல். ஸோ வேல்யூஸ் வந்து இங்கேருந்து நான் இந்த பராமீட்டராக வரக்கூடிய வேல்யூஸ் வந்து நான் அதில் பாஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இநேம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹையர் டேட். ஓகே, இந்த ஹையர் டேட் வந்து நம்ம ஹையர் டேட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேட்டா கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஓகே, ஹையர் டேட். ஓகே, ஓகே, ஸோ இதை நான் கொடுத்துட்டு இப்போ நான் அதை அகைன் நான் அதை கம்பைல் பண்ணிக்கிறேன். ஸோ கம்பைல் பண்ணிவிட்டு இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் ரன் பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த ப்ரொசீஜர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ இதை வந்து நான் இந்த டேபிளில் போய் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு வந்து 1 ரோ வந்து இன்சர்ட் ஆகிருக்கு. ஸோ இதே வந்து நான் இந்த டேட்டாவை கொடுத்து நான் அதை ரன் பண்ணேன் அப்படின்னா ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு எரர் மெசேஜ் வந்திருக்கு. இப்போ வந்து போய் நம்ம டேபிளில் பார்த்தோம் அப்படின்னா டேட்டா இன்சர்ட் ஆகிருக்காது, ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு எரர் வந்திருக்கு. ஸோ எனக்கு டேட் ஃபார்மேட் வந்து இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இதே வந்து நான் வேறு ஒரு டேட்டா பாஸ் பண்ணுறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ நேம் இல்லை இதில் ஏதாவது ஒரு டேட்டா வந்து நான் வந்து எம்டியாக கொடுக்க போகிறேன், நல்லா கொடுக்க போகிறேன். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா வேறு ஒரு நேம் கொடுத்துட்டு ஸோ டேட் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நல்லா பாஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ நல் பாஸ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிருக்குன்னு வந்திருக்கு. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எந்த மெசேஜுமே வரல. இப்போ நம்ம டேபிள் போய் பார்த்தோம் அப்படின்னா ஸோ டேபிள்லேயும் வந்து டேட்டா இன்சர்ட் பண்ணல. ஓகே, ஏன் அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த எக்ஸப்ஷன் மட்டும்தான் ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ வேறு ஒரு எக்ஸப்ஷன் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணுன்றதை நம்ம சொல்லலை. ஸோ அந்த எக்ஸப்ஷனே வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த எக்ஸப்ஷன் வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன எக்ஸப்ஷன் வருதுன்றதை நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த எக்ஸப்ஷன் பிளாக் வந்து நான் கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ கமெண்ட் பண்ணிட்டு அகெயின் இதை நான் கம்பைல் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நான் நல் கொடுத்து டேட்டா இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 01400 சொல்லிட்டு ஒரு எக்ஸப்ஷன் வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த எக்ஸப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல் வந்து இன்சர்ட் பண்ணக்கூடாது. ஸோ நல் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து இந்த எக்ஸப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரைஸ் ஆகுது. ஓகே, இப்போ எனக்கு இந்த எக்ஸப்ஷன் கோட் வந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதுக்கு நான் லாஜிக் எழுதணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பிளாக் வந்து நான் அன்கமெண்ட் பண்ணிவிட்டு என்ன எக்ஸப்ஷன் கோட் வருது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இது வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ என்ன எக்ஸப்ஷன் கோட் வருதுன்றத. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் SQL கோட் வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ SQL கோட். ஸோ கொடுத்துட்டு இதை நான் அகைன் நான் கம்பைல் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து நான் நல் பாஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் இந்த ப்ரொசீஜரை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இது -1400 இந்த எக்ஸப்ஷன் கோடை வந்து கொடுத்துருக்கு. ஓகே, இந்த எரர் கோடு வந்து நான் என்ன பண்ணணுன்றதை நான் அதை அகைன் நான் வந்து இதுக்கு லாஜிக் எழுதணும். எனக்கு வந்து அகைன் நான் வந்து இதில் எல்ஸ் இஃப் யூஸ் பண்ணி நான் வந்துட்டு கண்டிஷன் கொடுத்துக்கலாம்.
ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எகைன் நான் வந்து இன்னொரு கண்டிஷன் கொடுக்குறேன். ஸோ எல்ஸ் இஃப் எனக்கு வந்து SQL கோட் வந்து -1400 வந்துச்சு அப்படின்னா இந்த மெசேஜை வந்து பாஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மெசேஜை பாஸ் பண்ண போகிறேன். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் எம்ப்ளாயி நேம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஹையர் டேட் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜை வந்து பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பாஸ் பண்ணிவிட்டு இப்போ கம்பைல் பண்ணிடுறேன். ஸோ கம்பைல் பண்ணிவிட்டு ஓகே இதில் வந்து பார்த்திங்கன்னா அதை மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். ஸோ SQL கோட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஓகே, ஸோ SQL கோட் கொடுத்துட்டு ஓகே அகைன் நான் கம்பைல் பண்ணிவிட்டு நல் கொடுத்துட்டு இப்போ நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த எரர் கோடை பேஸ் பண்ணி எனக்கு இந்த மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிரிண்ட் ஆகுது. இப்போ நமக்கு எக்ஸப்ஷன் நேம் இல்லை அப்படின்னா நம்ம இந்த எக்ஸப்ஷன் கோடை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா வரக்கூடிய எக்ஸப்ஷன் வந்து நம்மளால் வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். பட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஓகே எல்லாமே ப்ராப்பராக வந்து நம்ம ஹேண்டில் பண்ணிட்டோம் அந்த எக்ஸப்ஷன் கோடை யூஸ் பண்ணி. பட் ஆனால் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இது வந்து மோர் ரீடபிள் கிடையாது. நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு எக்ஸப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நான் இது கொடுக்கும்போது இப்போ இது என்ன எக்ஸப்ஷன்ன்றது எனக்கு இப்போ புரியுது. ஸோ இன்கேஸ் நான் வந்து ஃபியூச்சரில் வந்து நான் இந்த கோட் நான் பார்க்கும்போது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இது என்ன கோடு இது எக்ஸப்ஷன் நம்பர் வந்து நம்ம எல்லாமே ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும், ரீடபிளாக இருக்காது. ஸோ இப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து இந்த எக்ஸப்ஷன் கோடுக்குன்ட்டு ஒரு கஸ்டமாக நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு எக்ஸப்ஷன் நேம் வந்து நம்மளாக செட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ராக்மா எக்ஸப்ஷன் இனிட்ன்ற அந்த கான்செப்ட் இருக்குது. ஸோ ப்ராக்மான்றது என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஸோ ப்ராக்மான்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பைலர் டைரக்டிவ்னு சொல்லுவாங்க. ஸோ கம்பைலர் டைரக்டிவ்ன்றது நம்ம வந்துட்டு ஒரு கம்பைலர்கிட்ட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியும். ப்ராக்மாஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறது வந்து இந்த எக்ஸப்ஷன் இனிட்ன்ற அந்த கான்செப்டை தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து எக்ஸப்ஷன் கான்செப்ட் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் எக்ஸப்ஷன் இனிட்ன்றதை மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ராக்மாவில் இன்னும் சிலது இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அட்டானமஸ் ட்ரான்சாக்ஷன் இருக்குது. ஸோ இன்னும் சிலதெல்லாம் இருக்குது. ஓகே, ஸோ அதை பற்றி நம்ம செப்பரேட்டாக ப்ராக்மா பற்றி நம்ம வேறு சில கான்செப்ட்ஸ்லாம் பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம். இப்போ பார்க்க போகிற ப்ராக்மான்ற கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸப்ஷன் யூனிட்ன்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இது வந்து ஸ்பெசிஃபிக்காக எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்மா எக்ஸப்ஷன் யூனிட்ன்ற இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம கம்பைலர்கிட்ட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியும். ஓகே, எனக்கு இந்த எரர் கோடு வந்துச்சு அப்படின்னா எனக்கு இந்த நேம் எடுத்துக்கோ அப்படின்ட்டு நம்ம இந்த எரர் கோடுக்குன்ட்டு இந்த நேமை வந்து நம்மளால் அசைன் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ இது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போது இதே கூட நான் அப்படியே அகைன் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்துட்டு அகைன் நான் வந்து இதை க்ரியேட் பண்ணுறேன். கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துடுறேன். ஸோ இது எல்லாமே எனக்கு தேவை கிடையாது. ஓகே, ஸோ இதுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கஸ்டமாக வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு எக்ஸப்ஷன் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஒரு கஸ்டம் எக்ஸப்ஷன் நேம் வந்து நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ நம்ம எப்படி கஸ்டம் எக்ஸப்ஷன் நேம் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னா எக்ஸப்ஷன்ற ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணி நம்ம கஸ்டம் எக்ஸப்ஷன் நேம் வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு இப்போது டேட் ஃபார்மேட் வந்து எனக்கு இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு எக்ஸப்ஷன் வந்து நான் க்ரியேட் பண்ண போகிறேன். எக்ஸப்ஷன் நேம் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ராங் டேட் ஃபார்மேட்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸப்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸப்ஷன் சொல்லிட்டு ஒரு கீவேர்ட் இருக்குது. எக்ஸப்ஷன் கீவேர்டை கொடுத்து நம்ம இது வந்து ஒரு எக்ஸப்ஷன் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம கஸ்டமாக ஒரு எக்ஸப்ஷன் நேம் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எக்ஸப்ஷனை எனக்கு இந்த எரர் கோடுக்கு யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லி நம்ம ப்ராக்மா எக்ஸப்ஷன் யூனிட் யூஸ் பண்ணி நம்மளால் கம்பைலருக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியும். ஓகே, ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்மா எக்ஸப்ஷன் அண்டர்ஸ்கோர் இனிட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 ஆர்குமெண்ட் வந்து பாஸ் பண்ணணும் அந்த எக்ஸப்ஷன் இனிட்டில். ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸப்ஷன் நேம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எக்ஸப்ஷனுக்கான அந்த எரர் கோட். ஓகே, ஸோ எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு இந்த எரர் கோடு வந்துச்சு அப்படின்னா இது வந்து நம்ம செகண்ட் டாக்குமெண்ட்டை பாஸ் பண்ணணும். இந்த எரர் கோடு வந்துச்சுன்னா எனக்கு இந்த நேம் அசைன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ ராங் டேட் ஃபார்மேட்டுன்ற இந்த நேமை வந்து இந்த எரர் கோடுக்கு அசைன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த நேமை வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து நம்ம எக்ஸப்ஷனில் டேரெக்டாக வென் கிளாஸில் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணலாம்னா எக்ஸப்ஷன் ஸோ வென் ராங் டேட் ஃபார்மேட்டுன்ற இந்த எக்ஸப்ஷன் வந்துச்சு அப்படின்னா தென் எனக்கு இந்த மெசேஜை பிரிண்ட் பண்ண அப்படின்றத நான் சொல்லலாம். ஸோ டேரெக்டாக நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை அகைன் நான் கம்பைல் பண்ணிட்டேன். ஓகே, இது வந்து இப்போ நம்ம கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லைன்றதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட் வந்து கரெக்டான டேட் ஃபார்மேட்டை கொடுத்துட்டு நான் அதை ரன் பண்ணுறேன். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ப்ரொசீஜர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து நான் இந்த டேப்பில் போய் பார்த்தேன் அப்படின்னா ஸோ இந்த ரோ வந்து அகைன் வந்து எனக்கு இன்சர்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் தப்பான ஒரு டேட் ஃபார்மேட் கொடுத்துட்டு இப்போ நான் அதை ரன் பண்ணும்போது ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு டேட் ஃபார்மேட் ஷுட் பி இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து எக்ஸப்ஷன் ரைஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா அது கரெக்டாக வந்து நம்ம இந்த எக்ஸப்ஷன் நேம் யூஸ் பண்ணி நம்ம அதை ஹேண்டில் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேட்டாவில் நல் கொடுத்து இன்சர்ட் பண்ணும்போது நான் அதை வந்து நான் ஹேண்டில் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து நான் இன்னொரு எக்ஸப்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நாட் நல் எக்ஸப்ஷன் சொல்லிட்டு ஒரு எக்ஸப்ஷன் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த எரர் கோடு வந்துச்சுன்னா எனக்கு இந்த நேமை அசைன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ எனக்கு இந்த நேம் வந்து எடுத்துக்கோ எனக்கு இந்த எரர் கோடு வந்துச்சு அப்படின்னா. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த எரர் கோடு அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த எக்ஸப்ஷன் நேமை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு அகைன் நம்ம வந்து ஒரு வென் கிளாஸ் யூஸ் பண்ணி நம்ம இதை ஹேண்டில் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம டேரெக்டாக வந்து நம்ம இங்கேயே எனக்கு வந்து மல்டிபிள்
எக்ஸப்ஷன் வந்தாலும் எனக்கு ஒரே எக்ஸப்ட் வெனில் நான் ஹேண்டில் பண்ணாலும் பண்ணலாம். ஸோ ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம். ராங் டேட் ஃபார்மேட்டாக இருந்தாலும் சரி, இல்லை அப்படின்னா எனக்கு நாட் நல் எக்ஸப்ஷனாக இருந்தாலும் சரி, இந்த 2 எக்ஸப்ஷன் வந்ததுன்னா எனக்கு இந்த மாதிரியான லாஜிக் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மல்டிபிள் எக்ஸப்ஷனை நம்ம ஒரே டைமில் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வேறு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ நான் இதை அகைன் நான் கம்பைல் பண்ணிக்கிறேன். ஸோ கம்பைல் பண்ணிவிட்டு இப்போ நான் அதை கரெக்டான டேட் கொடுத்துட்டு நான் ரன் பண்ணுறேன். ஓகே, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இது கரெக்டாக இன்சர்ட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த டேபிளில் ஓகே. ஸோ இப்போ நான் வந்து ராங் டைப் கொடுக்குறேன். ஓகே, ஸோ ராங்கான ஒரு ஃபார்மேட் கொடுத்துட்டு ரன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மெசேஜை வந்து பிரிண்ட் பண்ணுது. ஓகே, ஸோ இதே நான் நல்லா கொடுத்துட்டு நான் ரன் பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மெசேஜ் வந்து பிரிண்ட் பண்ணுது. ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மல்டிபிள் இப்போ எனக்கு இந்த மல்டிபிள் எக்ஸப்ஷனுமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரே ஒரு வென் கிளாஸில் வந்து நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். ஓகே, இதை வேணும்னா நம்ம வந்து செப்பரேட் வென் கண்டிஷன் கொடுத்தோன்னு கூட நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு வேளை ராங் டேட்டா டைப்பாக இருந்தால் இந்த லாஜிக் இம்ப்ளிமெண்ட் பண்ணு, நாட் நல்லா இருந்தால் எனக்கு இந்த லாஜிக் இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி கூட நம்ம அதை கண்டிஷன் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அதுக்கு நீங்கள் வந்துட்டு செப்பரேட்டாக எழுதிக்கலாம். ராங் டேட் ஃபார்மேட்டாக இருந்ததுன்னா எனக்கு இந்த வேலையை பண்ணு அப்படின்னு சொல்லி நான் அதில் ஒரு லாஜிக் எழுதிக்கலாம். எனக்கு இந்த ஃபார்மேட்டில் நாட் நல் எக்ஸப்ஷன் வந்துச்சு அப்படின்னா எனக்கு இந்த வேலையை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு தனியாக நான் வந்து லாஜிக் எழுதிக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் நாட் நல் எக்ஸப்ஷன் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இப்படி கொடுத்தாலும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ப்ராப்பராக வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு எப்படி அன்னேம்டு எக்ஸப்ஷன்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறதுன்றது உங்களுக்கு கிளியராக ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வேறு ஒரு கான்செப்டோட பார்க்கலாம். ஓகே, பை.